ஒரு எக்ஸாஸ்ட். நம்ம அந்த கஞ்சானகிரி மலை கிட்ட வந்தாச்சு. இங்கே பாருங்க. ஓப்பா ஸோ ஹலோ ரைடர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ நான் தான் கிங் ரைடர் சதீஷ். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம கஞ்சானகிரி தான் கிளம்பிட்டோம். ஸோ கஞ்சானகிரி மட்டும் போகிறது இல்லை, நம்ம கஞ்சானகிரி அண்ட் தீர்த்தகிரின்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 இடங்களும் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பசங்களாம் வந்துட்டானுங்க. ஒரு RC 125 அண்ட் நம்ம டோரா அண்டு டியூக் 250 அண்ட் 220 அண்டு R15 பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி இருக்குது. ஸோ இந்த 5 பைக்கில் தான் நம்ம இந்த ரைடு போக போகிறோம். ஸோ ஓகே, கிளம்பலாமா? ஓகே ரைடர்ஸ், நான் அப்படியே உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ரைடர்ஸ், ஃபஸ்ட்டு நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல. ஃபஸ்ட்டு கஞ்சனகிரி போகிறோமா இல்லை தீர்த்தகிரி போகிறோமான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தான் தீபாவளி. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. பட்டாசுலாம் பார்த்து விடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நீங்கள் இதுக்கப்புறம் தீபாவளி கட்சி தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கஞ்சனகிரி போகிறோமா இல்லை தீர்த்தகிரி போகிறோமான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. போயிட்டு நான் பசங்கக்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸாஸ்ட். குயிக் ஷிஃப்டர் போடுறா. வேற மாதிரி குயிக் சைடிஸ். காணாத காட்சிகள் உன்னுடன் காண்கிறேன், கனவான வாழ்க்கையை மீண்டும் 130 132 136 140. ஓகே 140 டச் பண்ணேன். இன்னைக்கு எவ்வளோ தான் டாப் அண்ட் போகுதுன்னு பார்த்துருந்தோம். ரெயின் மோட்டில் இருக்கிறதுனால வண்டி ஏற மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், 145 வரைக்கும் தான் போகுது ரெயின் மோட்டில். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலேயும் போவோம். நான் இன்னும் ஏற்றலை. ஸோ ஃபைனலி நம்ம பசங்களும் வந்துட்டானுங்க. ஃபஸ்ட்டு எங்கடா போகிறோம்? ஃபஸ்ட்டு கஞ்சனகிரி. கஞ்சனகிரி மேலே பெல்ராக் இருக்குது. மேலே பெல்ராக் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு கஞ்சனகிரி போயிட்டு அதுக்கப்புறம் தீர்த்தகிரி போகலாம். ஓகேவா? ஓகே ரைடர்ஸ், இப்போ நம்ம RC எடுத்துட்டேன். அவனுங்கெல்லாம் நம்ம மச்சான் என் பைக் எடுத்துட்டான். RC ஓட்டலான்னு சொல்லிட்டு. நான் RC ஓட்டி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதனால் கஞ்சனகிரியில் பார்த்திங்கன்னா ஒரு பெல்ராக் ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்க்க தான் நான் மெயினாக வந்தேன். நான் இன்னும் நம்பவே இல்லை அது உங்கள் பெல்ராக் இருக்குன்ற. எப்படி ஒரு பாறை தட்டா பெல் சவுண்டு வருதுன்னு தெரில. அவங்க போயிட்டு நம்மளுக்கு காட்டுறாங்க ஒரு பெல்ராக் இருக்குது. அண்டு இந்த சிவலிங்கம், அந்த 1008 சிவலிங்கம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் அண்டு ஒரு சின்ன ஒரு குளம் ஒன்று இருக்கான். ஸோ அதெல்லாம் போய்ட்டு பார்த்துட்டு வரலாம். அதுவும் இல்லாமல் அங்கே நிறைய அந்த பழையங்காலத்து விஷயங்கள்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தீர்த்தகிரி போக போகிறோம். தீர்த்தகிரியில் ஒரு முருகன் டெம்பிள் இருக்குது. ஸோ அதையும் போயிட்டு பார்க்கலாம். இங்கே காஞ்சிபுரம், சென்னை, இந்த காஞ்சிபுரம், சென்னை, அதுக்கப்புறம் இங்கே ஆற்காடு இங்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த இடத்துல நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் என் வீட்டில் இருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் சம்திங் ரைட் பண்ணி வந்துட்டேன். இப்போ தான் பேக்கரி ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா சரியான மழை என்னால். ஸோ அதனால் என்னால் விளாக் கண்டினியூ பண்ண முடியல. இங்கே பசங்க கிட்ட தான் நான் விளாகே கண்டினியூ பண்ணேன். பசங்க போகிறோம். 1 2 3 4 5 பைக் மொத்தம். ஒன்று RC 125, இன்னொரு நம்ம டோரா, இன்னொரு 250, ஒரு R15, ஒரு 220. ஸோ
நம்ம அந்த கஞ்சானகிரி மலைக்கிட்ட வந்தாச்சு. நம்ம பசங்க பார்த்திங்கன்னா பறகுறானுங்க. பொறுமையாக போகலான்னு சொன்னாலும் கேட்க மாட்றானுங்க. ஓகே, நானுமே தான் கஞ்சானகிரிக்கு ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் எனக்குமே அதை பற்றி பெருசாக எதுவும் தெரியல. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். ஐயோ கேப் இருந்துருச்சு. எடுத்து மாதிரி அவ்வளோ வேகமாடா போவீங்க? அட பாவீங்களா. ஸோ ரைடர்ஸ் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா மலைக்கிட்ட வந்துட்டோம். இந்த வழியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பா வேற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த மலையை பாருங்கள். 2 சைடு வயல், சென்டரில் வந்துட்டுனா மலை. அப்பா வேற மாதிரி இருக்குது. இதுதான் கஞ்சானகிரி மலைன்னு நினைக்கிறேன். இதுதான் கஞ்சானகிரி மலைன்னு நினைக்கிறேன். இந்த மலை சூப்பராக இருக்குது. எல்லோரும் தீபாவளி அன்றைக்கி பட்டாசு தான் வெடிப்பீங்க. ஆனால் நமக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நமக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. எல்லாம் கப்புள்ஸாக போகிறாங்க பாருங்கள். வரா மாதிரி திரு கஞ்சானகிரி கோவிலுக்கு செல்லும் வழி. ஸோ யாராவது வந்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டாக போட்டு போகிறீங்க, இந்த போர்டை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் உள்ளே திரும்பி இது மேலே போங்க. அப்பா நான் சொன்னேன் இந்த மலை தான் நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது. வரீங்கன்னா அதை செஞ்சு அந்தமாரி மான்சூன் டைமில் வாங்க. கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு க்ரீனரியா. அப்பா வேறு லெவல். அப்பா 5 பைக் நரசிம்மா குடு பார்க்காத. என்ன ஏண்டா நாங்கள் பெட்ரோல் போடுறோம்ல. ஜிபேல தான் வருது. ஸ்கேனரே இல்லையா? அடா பாயிலா, கையில் காசு எத்தனை வருது என்ன பண்ணுறது? அப்படியே மேலே ஏறலாம். ஏய் பார்த்து பொறுமையாக வரா. அப்பா ஏய் ஐயோ இங்கே பாருங்க. இந்த இந்த இதுனா புல்லுன்னே தெரியலையே. இந்த மாதிரி குச்சி குச்சா இருக்குது. இதை நான் பார்த்ததே இல்லையே. வேற லெவல் வந்தது. தீபாவளி எதுவுமே எதுக்குற எங்கள் அம்மா வெளியே போகிறேன்னு திட்டினாங்க. இந்த வீடியோ எதுவுமே அவங்ககிட்ட காட்டணும். இதை பாருங்கள். இதை விட வேறு என்ன வேணும்? பட்டாசுலாம் எப்போனாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர முடியுமா? ஏர்பின் பெண்டு, இது ஸ்மால் ஏர்பின் பெண்டு. இதெல்லாம் அப்படியே பெண்டு போட்டு திருப்போம். அப்பா 90 டிகிரியில் ஏறுது மேலே. நம்ம டோரா பாருங்க அசால்ட்டாக ஏறுறாங்க. அப்பா வேற லெவல். ஐயோ இங்கே பாருங்க வியூவு. நான் மேலே போய்ட்டு உங்களுக்கு எல்லா வியூவையும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க. அப்பா நான் எதுக்கு இவ்வளோ எக்ஸைட் ஆகிறேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா நான் இது ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த இடத்துக்கு. நீங்கள் வரீங்கன்னா மான்சூன் டைமில் வாங்க. இங்கே பாருங்கள். வேற லெவல். அப்படி அவர் எங்கேயோ போறாரு. அவருக்கு ஏன்டா கை காட்டுற? அவர் பார்த்துட்டியா? இங்கே பாருங்க வியூவை. வேற லெவலில் இருக்கு. இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கு. என்னடா ஆச்சியா? ஆடா பாவி
ஏறு ஏறு ஏறு, ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் ஏறு. ஏன் கீர் கம்பெனிலையா? கீர் கம்பெனிலையாண்ணா? பா இங்கே போடுற அந்த வியூ போடுறா பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். அதெல்லாம் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் எடுக்கக்கூடாது. வேற மாதிரி இருக்குது. ஏய் நவுறா, நான் வீடியோ எடுத்துக்கிறேன்டா. இந்த மாதிரி டைமில் வரணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த காஞ்சி இது வறட்சி டைமில் வந்துட்டாரு. அதே ஃப்ரேமில் வந்துடாத. ஃப்ரேமில் அப்படி ஏற்கனவே வந்துட்டான், பாதி ஃப்ரேமில் தான் இருக்கிறான். ஸோ இந்த இடத்துல நின்று அப்படியே கொஞ்சம் இந்த வியூ பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் மேலே ஏறுறோம். வேற லெவலில் இருக்கு. 90 டிகிரியில் ஏறுதுன்னா இது இவ்வளோ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லவே இல்லையா என்கிட்ட. இவன் தானே நிறுத்திட்டான். வா ஏறு ஏறு ஏறு. போ இங்கே பாருங்க, வேற லெவலில் இருக்குது. தயவு செஞ்சு ஏறுறீங்கன்னா என்ன மாதிரி இந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு ஏறாதீங்க, ரோடை மட்டும் பார்த்துட்டு ஏறுங்க. நான் இந்த வியூவில் மயங்கிட்டேன். இங்கே பாருங்க, ஐயோ வேற லெவலில் இருக்குது. ஐயோ மழை வேறு வருது. ஆனால் பில்ராக் போயிட்டு எங்களால் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். ஏற்கனவே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓ இப்படி இருக்கு பாருங்க. பேசுறதுக்கு வார்த்தையே வரல சொல்லப்போனால். கலாமின் கனவுகள், கலாமின் கனவுகள். ஓ அப்துல் கலாம். வேற மாதிரி கஞ்சானிகிரி வரதுக்கான கரெக்டான டைமிங் இதுதான், ஓகேவா? அதனால் யாராவது வரீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த டைமிங்கில் வாங்க. இது மான்சூன் டைம், இதானே மான்சூன் டைமு? ஏய் இப்போ ஸ்னோ தானே, அதெல்லாம் அப்போ பார்த்து தெரில, அப்போ பனி மட்டுமா இருக்குது. ஸோ இதான கரெக்டான டைமிங், இந்த டைமிங்கில் வாங்க யாராக இருந்தாலும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பில்ராக் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு பார்க்க போகிறோம் பில்ராக். ஏய் பில்ராக் இங்கேருந்து எங்கடா போனோம்? ஓகே ரைடர்ஸ், இங்கேருந்து கிளம்பலாம். அம்மா பார்த்து போடாப்பா, என் குழந்தை பத்திரம். வா வா வா. யாராவது வந்தீங்க அப்படின்னா பைக் அங்கே நிறுத்தாதீங்க. ஏன்னா மேலே ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் பைக்கை மேலேயே கொண்டு போகலாம். நிறைய பேர் எல்லாருமே இங்கே நிறுத்திட்டு போகிறாங்க. நீங்கள் பைக் வந்து மேலே எடுத்துகிட்டு போகலாம், போயிட்டு அந்த வியூவை. ஓகே இப்போது பில்ராக் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 1008 சிவலிங்கம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதையும் போய்ட்டு அப்படியே பார்த்துட்டு வரலாம். இங்கே நிறைய இருக்குது பார்க்க. நாங்கள் இந்த வெறும் மழை வர மாதிரி இருக்குது. மழை வந்துட்டு எங்களால் மாட்டிக்குவோம், எங்களால் போக முடியாது. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த 1008 சிவலிங்கம் இருக்கிற அந்த கோயில். இதோ நான் அது ரிட்டன் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பெல்ராக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி போனோம். அது ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லணும். அது எப்படின்னு தெரில. ஸோ எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. பைக்கில் இங்கே தான் பார்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு வழியா பில்ராக்கு கிட்ட வந்தாச்சு. இங்கே பாருங்க. ஆமாச்சா, நீ காட்டுறா, மூஞ்சி காட்டுறா. ஐயோ கேமராவில் வரணும்னு ஐயூரம் ஒருத்துவேன். ஸோ பெல்ராக் அங்கே தான் இருக்குது. யாராவது வரீங்கன்னா பெல்ராக்லாம் இல்லைன்னு நினச்சி திரும்பி போயிட்டாங்க. நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் பெல்ராக் இருக்குது இங்கே. ஸோ
அப்படியே அந்த பைக்கு பார்க் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் மலை மேலே ஏறி வந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பார்க்கலாம். கோவிலுக்கு பேக் சைட்லேயே இருக்கும். அப்பா வரீங்க அப்படின்னா எல்லோரும் வாட்டர் பாட்டில் எடுத்துருவாங்க. ஸோ மூச்சு வாங்குது, அதனால் முடியல. மசாலி புறா அப்படி நான் மேலே ஏறுறான். வா கேமரா கொடு, ஏறி வா. இட்ஸ் வெரி ஹெவி டஃப் வொர்க். ஏறி வா, நாட் கம்ஃபர்ட்டபிள். ஏறி வா. அப்பா இப்படியா முடியலடி. ரெடி மச்சா. மச்சா அதுல அடி மச்சா. இப்போ அதுல அடியா சவுண்ட் வரல. இப்போ பாரு, இது பாதி வரனால சவுண்ட் வருது. இது சவுண்ட் வரல. இங்க பாரு, இந்த சவுண்ட் வருது. இங்க பாரு, இங்கே சவுண்ட் வரல. பாதி வரனால சவுண்ட் வருதுடா. இந்த கல்லுல சவுண்ட் வருது, ஆனா இந்த இடத்துல சவுண்ட் வரல. சவுண்ட் வருதா? வரல, இதுல மட்டும் தான் வருது சவுண்டு. கட்டி நெருப்பு நம்ம ஒரு வழியா பில்டராக கண்டுபிடிச்சாச்சு. இங்க பாருங்க இந்த வியூ. பா ஏய் எங்க இருக்கீங்க? வா போலாம். இங்க யாராவது வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து இந்த பில்டராக யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா வாங்க பில்டராக. ஏய் பாத்துடா சொல்லுதல்ல. இந்த வியூ பாருங்க பேக்ல. என்ன சவுண்டே வரலையா? கிங் ரைடர் டோராக்காக இந்த டியூனை டெடிகேட் பண்றோம். ஜிங் சக்க டா. பாட்டு ஏய் நீதான் நைனை சவுண்ட் வரல. சவுண்ட் வருது தெரியல. அந்த கல்லுல மட்டும் தான் சவுண்ட் வருது. சவுண்ட் இங்க பாரு. நாங்க ஒரு அதிசயம் அவ சைரு வச்சடா. ஏய் ப்ரோ லைட்டா லவர் ப்ரோ. இது வரல. ஏய் இவன் குமார் தம்பி பீக் பண்ண நினைக்கிறான். ரைடர் டோராக்கா இன்னும் வரல. அவ்வளோதான். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ட்ராக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பெல்ட்ராக்கில் சில பல ஃபன்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ சின்ன ஒரு குளம் ஒன்று இருக்காமா. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துல சிவன் இந்த சிலைகள்லாம் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். என்ன குளம் இருக்குதுன்னு தெரியல இந்த இடத்துல. ஆமாம், ஏதோ சின்ன ஒரு குளம் இருக்கு. குடிக்கிற தண்ணியா இது? இங்கே வந்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியும் இருக்குது, நீங்கள் போய் பிடிச்சி குடிச்சிக்கலாம். அந்த குளத்தை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நான். இதுதான் சின்ன குளம் தான், மங்கீஸ்லாம் இருக்கு. ஓகே தான். இங்கே வந்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, வெறும் குளம் மட்டும்தான் இருக்குது. ஸோ போய்ட்டு அங்கே போய்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த குளத்தை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துல வந்து இதுனா 1008 சிவலிங்கமா இல்லை இங்கே இருக்கிற சிவலிங்கங்களே எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. ஸோ அப்படி தான் சொல்கிறானுங்க. ஸோ பாருங்கள், கோயில் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க போல். இப்போ தான் கட்டுறாங்க போல். இதுக்கு முன்னாடி சின்னதாக இருந்தது, ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், சாமி மூடி வச்சுருக்காங்க. இது சிவலிங்கமா இதெல்லாம் தெரியல, ஏதோ கல் மாதிரி இருக்குது. சரி ஓகே, இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இதெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே ரைடர்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முடிச்சுட்டு கந்தனகிரியை பார்த்துட்டு கீழே இறங்கிட்டுருக்கோம். ஸோ இங்கே அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கஞ்சனகிரி அந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஒன்று போனோம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே பெல்ராக் ஒன்று பார்த்தோம்.
தேர்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன குளம் ஒன்று இருந்தது, அது பக்கத்துலேயே ஒரு கோவில் ஒன்று இருந்தது. நான் அது உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன், பிகாஸ் கோப்ரோவில் சார்ஜ் இல்லை. ஸோ அதனால் கங்கானகிரிக்கு வந்து இதுதான் கரெக்டான டைமிங் நீங்கள் வரதுக்கு. ஸோ யாராவது வரா மாதிரி பிளானில் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்போயே வந்துடுங்க, இந்த டைம்லேயே வந்துடுங்க. அப்படியே அந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வேற மாதிரி பெட்ரோலை சேவ் பண்ணலாமா? பைக்கு நியூட்ரல் போட்டேன், அவ்வளோதான். ஸோ ஓகே ரைடர்ஸ், கஞ்சனகிரியோட ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ இதுதான். இதுக்கப்புறம் கஞ்சனகிரியில் வேறு எதுவுமே இல்லை பார்க்க. ஸோ இந்த 3 பிளேஸ் இருக்குது, அப்புறம் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது. ஆனால் அது வந்து க்ளோஸில் இருக்குன்னு அதனால் உங்களுக்கு காட்டல. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மஸ்ட்டு பெல்ட்ராக் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று காமிச்சிருப்போம், அந்த வியூ பாயிண்ட்டையும் போயிட்டு பாருங்கள், பக்கவாக இருக்குது. ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே நீங்கள் வரலாம். இதுக்கு வர வழியே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ ஓகே ரைடர்ஸ், நான் இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்ப்பீங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதை ஃபஸ்ட் பார்ட்டாக போட்டு இது ஒரு செகண்ட் பார்ட் வந்து நான் போடுறேன். செகண்ட் பார்ட்டில் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரில, நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ரைடர்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா பை பை, டேக் கேர். எவ்வளோ வேகமாக போங்க, சேஃபாக போங்க. அதேமாதிரி ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஹெல்மெட் யூஸ் பண்ணாமல் எங்கேயும் போகாதீங்க. இப்போ தான் உனக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஹெல்மெட் யூஸ் பண்ணாமல் எங்கேயும் போகாதீங்க. ஸோ பை ரைடர்ஸ், லவ் யூ.